கற்பனைசாமிக்கு காப்பு கட்டி இருக்கு, வரி தண்டிக்கிட்டு வர்றோம். உங்ககிட்டையும் கேட்கத்தான் வந்தோம். ஊருக்கு நாட்டாமைக்காரனா முன்னே நின்று இதெல்லாம் நீ செய்ய வேணாமா? அண்ணே, வீட்டுக்கு வீடு ஆடு, கோழி, அரிசி, நெல்லு இதுகளை வாங்கி கொண்டாட்டமா சாமி கும்பிடணும். ஆட்டையும் கோழியையும் கொல்லுவது ஒரு கொண்டாட்டமா? என்ன சாமிக்கு காவு கொடுக்கா கட்டி கருப்பண்ண சும்மா விட்டுடுவானா? என்ன தம்பி நீ சொல்றது? இந்த ஆடு கோழிகளை எல்லாம் படைச்சது யார் தெரியுமா? அவைகளும் நம்மை போல் கடவுளுக்கு குழந்தைகள். தன் குழந்தையே தனக்கு பலி போடும்படியாக எந்த தெய்வமாவது கேட்குமா? இதெல்லாம் படைச்ச சாமி வேற, நம்ம கருப்பண்ண சாமி இல்ல. கடவுள் ஒன்று. அப்பா, கருப்பண சாமி கடவுள் இல்லைங்கிற கதைய அப்புறம் ஒரு நாள் கடவுள் தான் போல இருக்க. ஆடும் கோழியும் நம்மை போலவே உயிருள்ள ஜீவன்கள். அவைகளின் உயிரை வாங்க நமக்கு அதிகாரம் கிடையாது. அந்த ஆடும் கோழியும் வந்து வாயை திறந்து வேணான்னு சொல்லட்டுமே. அவைகள் வாயில்லா பிராணிகள். தெய்வம் நம்முடைய பக்தியைத்தான் கேட்கிறது, பலியை கேட்கவில்லை. தெய்வத்தின் பெயரை சொல்லி அவைகளை கொல்லுவது பாவம். அப்பா, இதுக்கு முன்னே இத்தனை தலைமுறையா நம்ம பெரியவங்க செஞ்சுக்கிட்டு வந்த பூஜையெல்லாம் பொய்யா? அதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் செய்ய வேண்டியதை யோசிப்போமே. அவங்க செஞ்சவங்க முட்டாளா? நமக்கு அறிவு இருக்கு. அதை கொண்டு நம்மை படைத்த கடவுளை நாம் கும்பிடுவோம். பெரிய வித்துவாயா இவரு. ஐயா, பேச்ச கேட்காதீங்க. கேட்டீங்களோ காய்ச்ச கருப்பு வந்து ஊரையே அடிச்சு போடும், நாசமாக்கி போடும். உனக்கு தோடுகாரம் கட்டிக்கிறா? அவன் குறவனைய பிடிச்சு இழுத்தறியா? இப்பலியா ஊரை காக்கும் ஈரேழு உலகத்தையும் நம்மையும் படைத்த பரமசிவன் அன்பே வடிவானவன். அவனை நினைத்தவுடன் மயிர்பூச்செறியும். அவன் பெயரை சொன்னால் பாவம் தொலையும். அவன் இருக்கும் இடத்தை நெருங்கினால் பிறவி நோயே நீங்கும். இதோ கூப்பிடு தூரத்தில் திருப்பங்கூரில் கோயில் கொண்டிருக்கும்